ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. "ப்ரோ ஹவ் டூ ஓவர்கம் ஃபியர்?" பயத்தை எப்படி எதிர்கொள்வது? பயத்திலிருந்து எப்படி வெளிய வருவது? ஸோ, அத பத்தி தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு செயல் புதுசா பண்ணச்சுல கண்டிப்பா பயம் வரும். கரெக்ட்டு தானே? கரெக்ட். அதே நம்ம ரெகுலரா ஒரு செயல் பண்றோம்னா, பயம் வராது. ஏன்னா, அது நமக்கு தெரிஞ்ச செயல். ஆனா, புதுசா நம்ம ஏதாவது செயல் பண்ணோம்னா, கண்டிப்பா பயம் வரும். அதுவும் பழகிடுச்சுன்னா, அந்த பயம் போயிரும். கரெக்ட்டு தானே? இப்போ விஜய் சித்து விலாக்ஸ் பார்த்திருக்கீங்களா? ஆ. இப்போ அவரு ஒரு வீடியோல வந்து என்ன போட்டிருப்பாரு அப்டின்னா, ஒரு ஒரு ஆறு, அந்த ஆறு ஓரத்துல ஒரு மணல் இருக்கும். அந்த இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து சமையல் பண்ணுவாங்க. ஒரு பாட்டு கூட "பொல்லாத பூமி" அப்டின்னு. ஸோ, அதே மாதிரி இப்ப நான் கற்பனையா ஒரு காட்டுக்குள்ள போலாம் அப்டின்னு முடிவு பண்ணி, என்னுடைய வீட்ட பூட்டிட்டு, வீட்டு சாவிய வீட்டு வெளிய தொங்க விட்டுட்டு, காட்டுக்குள்ள போலாம்டா. நம்மளும் காட்டுக்குள்ள போய் சமையல் பண்றோம். அப்டின்னு சொல்லிட்டு நானும் காட்டுக்குள்ள போறேன். போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தாட் வருது. காட்டுக்குள்ள பாம்பு இருக்குமோ அப்டின்னு ஒரு தாட் வருது. அப்ப அந்த டைம் பாம்பு ஒரு வேள நம்ம கடிச்சுட்டா அப்படின்னு ஒரு தாட் வந்தோனே ஒரு பயங்கர உணர்வு வந்துருது. இப்ப நான் அந்த இடத்துல என்ன பண்றேன், நம்ம போகச்சுல டார்ச் லைட் எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட்ட எடுத்துட்டு போயிடுறேன். இப்போ காட்டுக்குள்ள மெதுவா டார்ச் லைட் அடிச்சுட்டே போறேன். ஆப்போசிட்ல 2 பாம்பு கடந்து போகுது. கிராஸ் ஆகி போகுது. நான் அந்த பாம்ப பார்த்து அந்த பாம்ப தாண்டி காட்டுக்குள்ள போயிட்டு என்ன செயல் பண்ணணுமோ அந்த செயலெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்துடுறேன். வர்ற வழில இனிமே நமக்கு எதுக்கு டார்ச் லைட் இன்னும் என்ன நம்ம எப்படியோ சேஃப்டியா காட்டுக்குள்ள போயிட்டு வந்தாச்சு. அதுக்கு இந்த டார்ச் லைட் யூஸ் ஆச்சு. அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அங்கேயே போட்டு என் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டு வெளிய கரண்ட் இல்ல. வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு. இப்ப எனக்கு அந்த இடத்துல என்ன தாட் வரும்? இப்பதான் 2 பாம்பு அங்க பார்த்தோம். இங்கேயும் ஒரு வேள அதே பாம்பு இருந்துச்சுன்னா? அப்படின்னு தாட் வரும். நானும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன். ஒரு வேள இங்கேயும் இருக்குமோ அப்படின்னு. ஆனா, இது நம்ம ரெகுலரா வந்த இடம். இங்கலாம் பாம்பு இருக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு, என் பாட்டு வீட்டு சாவி எடுத்து வீட்ட தொறந்து லைட்ட போட்டு வீட்டுள்ள போயிடுறேன். ஸோ, ஃபர்ஸ்ட் இடத்துல பயங்கர உணர்வு வரச்சுல, அந்த உணர்வ என்னோட செயலுக்கு யூஸ் பண்ணிட்டேன். 2வது ஒரு இடத்துல என்னோட செயலுக்கு தடையா அந்த உணர்வு வந்துச்சு. அப்ப அந்த உணர்வ நான் இக்னோர் பண்ணிட்டு என் செயல பண்ணிட்டேன். கரெக்ட் தானே? இதே மாதிரி இன்னொரு கதை சொல்றேன். இப்போ ஒரு பையன் 10த் படிக்கிறான். அவனுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஒரு வாரம் கழிச்சு. அவன் உட்கார்ந்து விடிய விடிய படிக்கிறான். நைட்டு படிக்கிறான். காலைல படிக்கிறான். ஃபுல்லா படிக்கிறான். எல்லாமே படிக்கிறான். நல்ல தரோவா படிக்கிறான். மறுநாள் காலைல எக்ஸாம். எக்ஸாம்க்கு ஹால் உள்ள போறான். உள்ள போனோனே படிச்சது எல்லாம் மறந்துட்டு. அந்த பயங்கர உணர்வுனால. ஐய்யய்யோ! எக்ஸாம் இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு பயத்துல படிச்சதே மறந்துட்டு. ஸோ, அந்த பையன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். இப்ப அவனுக்கு என்ன தாட் வருது? இந்த பயத்தினால தான் நான் ஃபெயில் ஆயிருறேன். இந்த பயமே வரக்கூடாது. பயம் இல்லாம நான் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு பக்கம் திரும்பிருவான். ஸோ, ஒரு உணர்வு நம்ம செயல பாதிக்குது அப்படின்னா, அந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம மனசுல தானாக இயங்கும் பகுதி ஒண்ணு இருக்கு. நாமளாக சிந்தித்து செயல்படும் பகுதியும் இருக்கு. இப்ப இந்த தானா இயங்குற பகுதியில வந்து ஏதாவது ஒரு எண்ணங்கள், இல்ல ஏதாவது ஒரு உணர்வுகள் சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்ம அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது ஏதாவது வரும். இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மணி சரியா 10 மணி அப்படின்னா, 11 மணிக்கு உங்களுக்கு என்ன உணர்வு, என்ன எண்ணம் வரும்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. 11 மணிக்கு நீங்க என்ன செயல் பண்றீங்கன்னா, ஈஸியா சொல்லலாம். ஆனா, அதே 11 மணிக்கு எனக்கு இந்த உணர்வு தான் வரும். எனக்கு இந்த எண்ணம் தான் வரும் அப்படின்னு யாராலயுமே சொல்ல முடியாது. ஏன்னா, 11 மணிக்கு நீங்க அந்த இடத்துல என்ன நிகழ்வு நடக்குதோ, அந்த நிகழ்வுக்கு ஏத்த மாரி தான் ஏதாவது ஒரு உணர்வு, ஏதாவது ஒரு எண்ணம் நம்மை அறியாமலே வரும். அதாவது எப்படின்னா, உடம்புல வெளியுறுப்பு இருக்கு, உள்ளுறுப்பு இருக்கு. ஆனா, உள்ளுறுப்பு வந்து நம்மளா இயக்குறோம். அதுவா இயங்குது. மூச்சு காய்ச்சி அதுவா உள்ள போயிட்டு அதுவா வருது. இதயம் அதுவா துடிக்குது. லிவர் அதுவா வேலை நடக்குது. எல்லாமே உள்ளுக்குள்ள அது பாட்டு அது வேலை செய்யுது. ஆனா வெளிய அப்படி கிடையாது. கைய வச்சு நாம தான் ஒரு செயல் பண்றோம். கால வச்சு நாம தான் நடந்து போறோம். காத வச்சு ஒரு இசைய கேட்கிறோம். கண்ண வச்சு பார்க்குறோம். புரியுதா? இப்போ இத நம்ம என்ன சொல்லுவோம்? இத நான் தான் மூச்சு காய்ச்ச கொண்டாடுறேன் அப்படி சொல்லுவோமா? அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது இயற்கை. அதே மாரி தான் மனசுல 2 பகுதி இருக்கு. ஒரு பகுதி தானாக இயங்குற பகுதி. அது வந்து நம்ம ஒரு சூழ்நிலைக்கு எதிர்கொள்ளும்போது, அந்த சூழ்நிலைக்கு தேவையான ஏதாவது எண்ணமோ, உணர்வோ வரும். நாம இல்லன்னா என்ன பண்ணிடுறோம்? நம்ம இனிமே பரீட்சையில நம்ம கரெக்ட்டா பாஸ் ஆகணும் அப்டின்னா, நமக்கு பயமே வரக்கூடாது அப்டின்னு அங்க உள்ளுக்குள்ள முர ஆரம்பிச்சுரும். ஒரு உணர்வு செயலுக்கு தேவை அப்டின்னா, எப்படி காட்டுக்குள்ள போகச்சுல ஒரு உணர்வு வந்துச்சு, ஒரு தாட் வந்துச்சு. உடனே டார்ச் லைட் எடுத்து நான் செயல் பண்ணிட்டேன். சிறப்பா சேஃப்டியா போயிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி தேவையில்லாத உணர்வு வருது. நான் வீட்ட தொறக்கும்போது. அப்போ
இங்கலாம் இருக்காது. நம்ம வேலைய பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு என்னுடைய செயல்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். அத விட்டுட்டு அந்த இடத்துல, "நீ ஏன் எனக்கு எந்த தாட் வருது? எனக்கு ஏன் இந்த எண்ணம் வருது? எனக்கு ஏன் இந்த உணர்வு வருது?" அப்படின்னு அங்க முரண்படல. ஸோ நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா, நம்முடைய மனசளவ நம்ம மனதை பொறுத்தவரையில் நமக்கு ஏதாவது ஒரு உணர்வு வருதுன்னா, அத நீங்க எடுத்து செயலுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்படி செயலுக்கே தேவையில்ல. ஏதோ ஒரு தாட் ஏதாவது ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்குன்னா, அது அப்படிதான் வரும்ப்பா. மனசுல ஒரு பகுதி இப்படிதான் இருக்கு. அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இயற்கை, இயற்கை, இயற்கை. இங்க உள்ளுக்குள்ள எது வந்தாலும் அது எப்படி நம்மை அறியாமல் வந்துச்சோ, நம்மை அறியாமலே போயிரும். கரெக்ட் தானே? ஸோ அகத்தளவுல நீங்க முரண்படாதீங்க. மனசளவுல எந்த உணர்வுகிட்டயும் சண்டை போடாதீங்க. எந்த உணர்வையும் பிடிச்சு வைக்காதீங்க. இந்த உணர்வு நல்லா இருக்கே! இந்த உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எந்த உணர்வையும் நீங்க முரண்பட வேண்டாம். அத அப்புறப்படுத்த வேண்டாம். அதுக்கூட போராட வேண்டாம். நீங்க அது அப்படிதான் வரும் அப்படி புரிஞ்சுட்டாலே, நீங்க அடுத்த செயல் பண்ணச்சல ஈஸியா பண்ணுவீங்க. இப்போ இந்த விஷயம்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா, இப்போ நீங்க போய் எக்ஸாம் எழுதுறீங்க. புதுசா நீங்க போய் எழுத பட்சத்துல உங்களுக்கு பயம் வரும். ஒரு எண்ணம் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இது இப்படிதான் வரும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம என்ன செயல் பண்ணணும்? எந்த இடத்துல ரெட் கலர் வேணா வச்சு எழுதணும். எந்த இடத்துல பிளாக் கலர் வேணா வச்சு எழுதணும். எந்த இடத்துல கோடு போடணும். எந்த இடத்துல பென்சிலால வரையணும். அப்படின்னு நம்ம அங்க தான் ஃபோக்கஸ் பண்ணணும் தவிர, நீங்க உங்க மனசு பக்கம் திரும்பிட்டீங்க அப்படின்னா, உங்களால எந்த ஒரு செயலுமே சரியா பண்ண முடியாது. மனசுக்குள்ள நம்ம என்னைக்குமே முரண்படவே கூடாது. அது ஒரு இயற்கையான பகுதி. அங்க ஒரு உணர்வு வருதுன்னா, அது செயலுக்கு தான் யூஸ்ஃபுல்லா வருது. புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.